தொடர்ந்து நம்மிடையே திரு ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த மோதலை அமெரிக்கா நேரடியா களத்துல இறங்கி இருக்காங்க, மோதலை தொடங்கி இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக தேவையற்ற ஒரு விஷயமாக பார்க்கிறேன். என்றால் உலகத்துல ஒரே ஒரு ரோக் நேஷன் என்று, அதாவது யாரையுடைய பேச்சு கேட்காமல் இன்டர்நேஷனல் லாவுக்கு அடிபணியாமல் ஒரு நாடு மட்டுமாக இருந்தால் அது நிச்சயமாக இஸ்ரேலாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த பட்டியலில், அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு சாவரின் நாட்டினுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை அட்டாக் பண்ணிக்கொண்டு அமெரிக்காவும் தானும் ஒரு ரோக் நேஷன் என்ற அந்த லிஸ்டுக்கு இடம்பெற்றிருக்கிறார்கள். இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு இந்தியாவுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஆனாலும் சரி, பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஆனாலும் சரி, எங்க வேணாலும் யார் வேணாலும் அட்டாக் பண்ணிக்கொண்டு அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். இந்த நாடு எங்களை மேல தாக்குதல் நடத்த போவதாக நாங்கள் கருதுகிறோம், அதனால நாங்கள் ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காக செஞ்சோம் என்று அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம். அதான் இதனுடைய ஒரு மாபெரும் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஈரான் இதுவரை தன்னுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை வைத்துக் கொண்டோ இல்லை என்றால் அணு ஆயுதங்கள் இன்னும் தயாரிக்கவில்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கு. 2012 நேதன்யாஹூ சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஈரான் இஸ் a few weeks away from a nuclear bomb என்று. அதையெல்லாம் பொய் என்று 2012 2015 2018 3 முறை அவர் ஐநா சபையிலேயே பேசியிருக்கிறார். அவை எல்லாம் பச்சை பொய் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அதை தாண்டியும் இப்போ ஒரு பெரிய லாபி அங்கு இருக்கிறது. இஸ்ரேலினுடைய லாபி அமெரிக்காவில் அந்த அளவுக்கு வலுவா இருக்கிறது. அதனுடைய ஒரு வார் மெஷினுடைய அந்த ஒரு தூண்டுதலால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கிறது. இது உலக அமைதிக்கு நிச்சயமாக குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு விஷயமா இருக்கும். நாளைக்கு நம்மளுடைய எத்தனையோ நபர்கள், ஏறத்தாழ ஐ திங்க் ஒரு கோடி மக்கள் இந்தியாவிலிருந்து அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்டையர் 18 நாடுகளில் GCC கண்ட்ரீஸ்ல வேலை செஞ்சு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் அச்சுறுத்தலாகத்தான் இது இருக்கிறது. ஏனென்றால் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணி அதில் நியூக்ளியர் ரேடியேஷன் வெளியே வந்தால் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். இந்த ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு தத்துவத்தை கூட புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு ரோக் நாடாக செயல்பட்டிருக்கிறது. இதுதான் மிக 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 கடினமாக நமக்கு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்லயே ஒரு 40 வருட காலமாக 50 வருட காலமாக நடக்காத ஒரு விஷயம். அமெரிக்காவுடைய இரஸ்பான்சிபிலிட்டி நாம் பேர்ல் ஹார்பருக்கு பிறகு நாம் பார்த்தோம். 2ஆம் உலக போருக்கு பிறகு அவர்கள் 2 அணுகுண்டுகளை வீசினார்கள் ஜப்பானில். அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அதாவது இயற்கையாக நடந்திருக்கு. செர்னோபில் என்ற விஷயத்தில் நடந்திருக்கிறது. அதை நாம் பார்த்திருக்கிறோம். செர்னோபில் எந்த அளவுக்கு அந்த ஏரியாவையே பாதித்தேன்னு நாம் பார்த்திருக்கோம். அது இயற்கையாக நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கு செயற்கையாக ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அட்டாக் பண்ணியிருக்கிறார்கள். ஏறத்தால் அந்த பகுதி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அதுகிட்ட இருக்கின்ற பகுதி பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு வியக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நமக்கு வருத்தம் அளிக்கின்ற, வியக்கம் அளிக்கின்ற ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற்ற போது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டாரு, பைடன் ஆட்சியில போர்களை அமெரிக்கா ஊக்குவிக்குது. அதாவது உக்ரைன் ரஷ்யா போரா இருக்கட்டும், அதே மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புடைய மோதலா இருக்கட்டும், இதெல்லாம் அமெரிக்கா ஊக்குவிக்கிறாங்க, இது தேவையில்லாத ஒண்ணு, நான் இதெல்லாம் ஆட்சிக்கு வந்ததும் நிறுத்துவேன்னு இவர் குறிப்பிட்டார். ஆனா இப்போ அதே அதிபர் தான் இந்த நேரடியான மோதலையும் தொடங்கி இருக்காரு. இதுக்கு முழுக்க இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, அதை தாண்டி வேற ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இதுல. அதாவது இது செல்வந்தர்கள் தன்னுடைய செல்வங்களை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அவர்களுடைய அந்த கிரீட் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கிறது. இப்ப பாருங்களேன், இப்படி ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கின்ற வேளையில் கூட அமெரிக்க அதிபர் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்காமல் தன்னுடைய, அதாவது தான் தொடங்கிய ஒரு இணையத்தில் ட்ரூத் சோஷியல் என்ற இடத்தில் தான் இதை அனௌன்ஸ் பண்றாரு. அப்ப அதுல இருந்தே லாபம் காண்கின்ற ஒரு என்ன சொல்றது, இதோட நீச்சமான ஒரு செயலே கிடையாதுங்க. அதுல இருந்து லாபம் காண்றாரு. அப்ப அதாவது தன்னுடைய, அதாவது ஒரு நாட்டினுடைய, அதாவது இந்தியா உலகத்திலே இருக்கின்ற மிக மிக வலிமையான ஒரு நாட்டினுடைய அதிபர் என்ன செய்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போரை நடத்திவிட்டு அது ஒரு பிரஸ் ரிலீஸாக ஊடகங்களுக்கு தெரிவிக்காமல் தன்னுடைய சொந்தமான இணையத்தில் அதை தெரிவித்திருக்கிறார். அப்ப நீங்க அங்க போய் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதுல அவருக்கு டிராக்ஷன் வருகிறது. அந்த டிராக்ஷனால அவர்கள் காசு வருகிறது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டுதான் இந்த பில்லியனர்ஸ் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த வார் இண்டஸ்ட்ரி. அதுல எத்தனை பேர் ட்ரம்பே அதுல ஷேர் வாங்கிட்டான்னு தெரியாது. இப்போ ஒரு பாம்பு உருவாக்குறதுக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவை ஒரு மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவார்கள். முழுக்க முழுக்க அதனுடைய இண்டஸ்ட்ரி
என்பது மிலிட்டரி தான். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு வேலையில் வந்து அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஊக்குவிக்கின்ற விதமாகத்தான், அதிக அங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்குகின்ற விதமாகத்தான் இதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய லாபத்தை அதிகரிக்கின்ற விதமாகத்தான் பார்க்கிறார்கள். இன்னைக்கு நீங்க ஷேர் மார்க்கெட்ல பாருங்க, ஒரு முக்கியமான அந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட் தயாரிக்கின்ற அனைத்து நிறுவனங்களுடைய பங்கும் வந்து உயர்ந்திருக்கும். அப்ப இந்த மாதிரி அவர்களுக்கு லாபம் ஈடுகின்ற விதத்தில் கூட இது வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஜியோபாலிட்டிக்ஸ் ஆஃப்கோர்ஸ் நிச்சயமாக ஒரு இடத்தில் இருக்கிறது. அது வந்து அப்பாவி மக்களை பாதிக்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து நாம் வந்து அணுக வேண்டும். இது அடுத்ததாக இந்த மிக செல்வந்தர்கள் வந்து இந்த பொசிஷன் ஆஃப் பவருக்கு வந்து விட்டால் அவர்கள் வந்து ஒரு பிரசிடென்ட்டை இல்லை என்றால் ஒரு நாட்டை வந்து ஆள தொடங்கினால், இல்லை என்றால் அந்த ஆட்சிக்கு அருகில் இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு மறுபடியும் ஒரு உதாரணமாகத்தான் இந்த ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை இருக்கிறது. இணைப்பில் வந்து விளக்கியமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.